ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இத்தனை செக் டேம்களையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். ஒட்டு கேட்கும் கருவிகளை வைப்பதிலே மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய நீங்கள் தயவு கூர்ந்து தலைவர் தளபதி அரசு செய்த சாதனைகளை உங்களால் மறைக்க முடியாது. பாமகவில் ஏற்பட்ட அதிகார மோதல் காரணமாக ராமதாசுக்கும் அன்புமணிக்கும் இடையே நீயானானா போட்டி நிலவி வருகிறது. அதன் காரணமாக அவரது ஆதரவாளர்களை இவர் கட்சியிலிருந்து நீக்குவதும் இவரது ஆதரவாளர்களை அவர் நீக்குவதும் வழக்கமாகி இருக்கிறது. இதனிடையே அன்புமணியின் செயல்பாட்டில் அதிருப்தி அடைந்த ராமதாஸ் கட்சியை முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர நிர்வாகிகள் மாற்றம் உட்பட பல முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறார். இந்த நிலையில்தான் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் என்ற பெயரில் பாமக தலைவர் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில் ஜூலை 3 அன்று வேலூரில் நடைப்பயணம் மேற்கொண்டிருந்த அன்புமணி அன்று இரவு நடந்த பாமக பொதுக்கூட்டத்தில் பேசுகையில், இந்த மாவட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் இருக்கிறார், அவர் இந்த மாவட்டத்திற்காக பாலாற்றில் ஒரே ஒரு தடுப்பணையாவது கட்டியிருக்கலாம், அப்படி கட்டியிருந்தால் மாவட்டம் வளர்ச்சி அடைந்திருக்கும் என்றார் அன்புமணி. அன்புமணியின் இந்த பேச்சு வேலூர் திமுகவினரை கொதிப்படைய செய்தது. இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசிய வேலூர் மாவட்ட திமுக செயலாளரும் அணைக்கட்டு எம்எல்ஏவுமான ஏபி நந்தகுமார், ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டத்தில் பாலாற்றில் தரைகீழ் தடுப்பணை உட்பட 9க்கும் மேற்பட்ட அணைகளை கட்டியுள்ளோம். தற்போதும் பல அணைகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. சில அணைகளுக்கு அனுமதி பெறப்பட்டுள்ளது. பல தடுப்பணைகளை பாலாற்றில் கட்டியுள்ளோம். இவை தெரியாமல் யாரோ எழுதி கொடுத்ததை அன்புமணி பொதுவாக பேசிவிட்டார். நீங்கள் ஒரு முன்னாள் மத்திய அமைச்சர், பொதுவாக பேசக்கூடாது. ஒட்டு கேட்பதில் மட்டும் கவனம் செலுத்தும் நீங்கள் திமுக ஆட்சியின் சாதனைகளை தெரிந்திருக்க வேண்டும். நீங்கள் வந்தால் பாலாற்றில் கட்டிய தடுப்பணைகளை அழைத்து சென்று காட்ட தயாராக இருக்கிறோம். தயவு செய்து திரித்து பேச வேண்டாம். வேலூர் மாவட்ட மக்கள் உங்களை நம்ப மாட்டார்கள். அன்புமணி அவர்களே, ஒட்டு கேட்பதை உங்கள் தந்தையுடன் வைத்துக் கொள்ளுங்கள். வேலூரில் உங்கள் நடைப்பயணம் முடிவதற்குள் நாளை காலை வாருங்கள், நானும் வருகிறேன். நாங்கள் கட்டிய அணைகளை காட்ட தயார், நீங்கள் வர தயாரா என காட்டுமாக விமர்சித்திருக்கிறார். இது தற்போது பாமக மற்றும் திமுகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் நேற்றைக்கு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்கள் ஒரு சுற்றுப்பயணத்திற்காக வருகை தந்த பொழுது வேலூர் மாவட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி செய்கின்ற இந்த 4.5 வருட காலத்தில் வேலூர் மாவட்டம் வளர்ச்சி பெறவில்லை. குறிப்பாக எங்களுடைய மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை பற்றியும் இந்த மாவட்டத்திற்கு எந்த ஒரு தடுப்பணையும் கட்டவில்லை, தடுப்பணைகள் கட்டியிருந்தால் மாவட்டம் வளர்ச்சி பெறும் என்று ஒரு ஆதங்கத்தை இங்கே கொட்டி தீர்த்திருக்கின்றார். மாண்புமிகு அன்புமணி அவர்களே, நீங்கள் பேட்டி கொடுப்பதற்கு முன்னால் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து பேட்டி கொடுத்திருக்க வேண்டும். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் நீர்வளத்துறையை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாண்புமிகு இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் மண்ணின் மைந்தர் அவர்கள் செய்திருக்கக்கூடிய அணைகள், கட்டியிருக்கக்கூடிய படுக்கை அணைகளை பற்றி மட்டும் இங்கே ஒரு செய்தியாக நான் சொல்கின்றேன். இதை கேட்டுவிட்டு நீங்கள் பேச வேண்டும். இல்லை என்று சொன்னால் இன்றைக்கே உங்களுடைய சுற்றுப்பயணம் வேலூரில் முடிகிறது என்று சொன்னார்கள். நாளை ஒரு நாள் தள்ளி வைத்துவிட்டு நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், இதுவரை சரித்திரத்தில் சுதந்திரம் பெற்ற பிறகு வேலூர் மாவட்டத்தில் தலைவர் கலைஞருடைய ஆட்சியிலே கட்டப்பட்ட மோர்தானா அணை, ராஜாத்தோப்பு அணை, ஆண்டியப்புனூர் அணை, நீங்கள் குறிப்பிட்டதை போன்று செக் டேம்கள் கட்டியிருக்கக்கூடியது. கொடையாஞ்சியில ஒரு டைக்கை கட்டியிருக்கின்றார்கள், உதயந்திரத்திலே ஒரு செக் டேம் கட்டியிருக்கின்றோம், ஆலங்குப்பத்திலே ஒரு டைக் கட்டியிருக்கின்றோம். நீங்கள் பார்ப்பதற்கு வெகு தூரம் செல்ல வேண்டும் என்கின்ற நிலை இல்லாத காரணத்தில் நாங்கள் சொல்கின்றோம், சேன்பாக்கத்திலே ஒரு டைக் கட்டி இருக்கின்றோம், பொய்கையிலே ஒரு செக் டேம் கட்டி முடித்திருக்கின்றோம். நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இறையன்காடிலே ஒரு செக் டேம் இப்பொழுது கட்டி கொண்டிருக்கின்றார்கள். விரைவில் அந்த செக் டேம் முடியும். அரும்பருதியிலே ஒரு செக் டேம் கட்டி கொண்டிருக்கின்றார்கள். மேல் விஷாரத்திலே ஒரு டைக்கை கட்டி இருக்கின்றார்கள்.
திருப்பார்கடலிலே ஒரு டைக் என்று சொன்னால் நீராதாரம் பெருக்குவதற்கு பாலாற்றில் வரக்கூடிய தண்ணீர் தொடர்ந்து செல்லாமல் இருப்பதற்கு அந்த டைக்கை கட்டி இதுவரை சுதந்திர இந்தியாவில் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில், தலைவர் தளபதி ஆட்சியில் மாண்புமிகு மண்ணின் மைந்தர் நீர்வளத்துறை அமைச்சர் கட்டி இருக்கக்கூடிய செக் டேம்களை பற்றி சொன்னோம். பாலாற்றிலே, ஆற்காடிலே பக்கத்திலே பாலாற்றிலே 190 கோடி ரூபாய் அவர்களுக்கு ஒரு செக் டேமை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் தெரியாமல் ஏதோ வந்தோம் பொத்தம் பொதுவில அவருடைய பேட்டியை நான் பார்த்தது என்னவென்று சொன்னால், யார் வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் வரக்கூடாது என்பதை கவனம் தேவை என்று அவருடைய தோழர்களுக்கு சொல்லி இருக்கின்றார். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால் இத்தனை செக் டேம்களையும் உங்களுக்கு நாங்கள் காட்டுவதற்கு தயாராக இருக்கின்றோம். பொத்தம் பொதுவாக ஒரு முன்னாள் அமைச்சர் இது போன்ற ஒரு பேட்டியை நீங்கள் கொடுப்பது தவிர்க்க வேண்டும். ஒரு அணையும் கட்டவில்லை என்று சொன்னீர்கள். சற்றேறக்குரிய 7 தடுப்பணைகளை இந்த 4.5 வருட காலத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டி இருக்கின்றார்கள். இன்னும் வரப்போகின்ற அணைகளை பற்றி சொல்கின்றேன். அம்பலூர் ராமிநாயக்கன்பேட்டையில் இப்பொழுது ஜிஓ வழங்கி இருக்கின்றார்கள். செங்கிலிக்குப்பத்திலே ஒரு தடுப்பணைக்கு ஜிஓ வழங்கி இருக்கின்றார்கள். விரைவில் டெண்டர் விடப்படும், அந்த வேலைகள் துவங்கப்படும். கீழாச்சூர் பள்ளிகொண்டா என் தொகுதியில ஒரு செக் டேம் கட்டப் போகின்றார்கள். அம்முண்டியிலே ஒரு செக் டேம் கட்டப் போகின்றார்கள். மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, எங்களுடைய தொகுதியில கட்டிய தடுப்பணையின் காரணமாக இன்றைக்கு 18 ஏரிகள் நிரம்பி இன்றைக்கு விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் பக்கத்தில் தான் நம்முடைய பொய்கை ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் இருந்தால் அந்த பேட்டியில பார்த்தேன். அவரையாவது நீங்கள் கேட்டு தெரிந்து கொண்டு செக் டேம்களை கட்டினோமா கட்டவில்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு பேசியிருக்க வேண்டும். நீங்கள் ஒரு முன்னாள் அமைச்சர் ஒட்டு கேட்கும் கருவிகளை வைப்பதிலே மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய நீங்கள் தயவு கூர்ந்து தலைவர் தளபதி அரசு செய்த சாதனைகளை உங்களால் மறைக்க முடியாது. இது மக்களுக்கு இந்த அனைத்து செக் டேம்களும் நாங்கள் செய்து இருக்கின்றோம். விரைவிலே அணைக்கட்டு தொகுதியிலே மேலரசம்பட்டு அணையும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கட்டுவார்கள். ஆகவே பேட்டி கொடுப்பதற்கு முன்பு ஊராக சென்று கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, வேலூர் மாவட்டத்தில் மட்டும் இந்த 4 வருட காலத்தில் இத்தனை செக் டேம்களை கட்டி இருக்கின்றோம். மறுப்பு தெரிவித்து நீங்கள் பேட்டி கொடுத்தீர்கள் என்றால் அதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நீங்கள் வந்தால் அந்த செக் டேம்களை கொண்டு போய் அழைத்து காட்டுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தயவு கூர்ந்து திரித்து பேசாதீர்கள். இந்த வேலூர் மாவட்ட மக்கள் இனி உங்களை நம்ப மாட்டார்கள். கண்டிப்பா நேரில் வந்து பார்க்க வேண்டும். இன்றைய பேட்டியில் நான் தினமலரில் ஒரு பேட்டியை பார்த்தேன். அவர் என்ன பேட்டி கொடுத்திருக்கின்றார்? ஒரு தடுப்பணையாவது பாலாற்றில் கட்டி இருக்கலாமே, அதுதான் இந்த மாவட்டத்தின் வளர்ச்சி என்று சொன்னார். நான் இன்னைக்கு அவருடைய பேட்டியை பார்த்தேன். உங்களுடைய எல்லா டிவிலையும் அந்த பேட்டியை பார்த்தேன். ஒரு தடுப்பணையாவது கட்டி இருக்கலாமே, அதுதான் வளர்ச்சி என்று சொல்லியிருக்கின்றார். பல தடுப்பணைகளை நாங்கள் கட்டி இருக்கின்றோம். அதை பார்க்காமல் பொத்தாம் பொதுவாக வந்த வழியிலே யாராவது ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்து பேசக்கூடிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அல்ல. அவர் பேசவே கூடாது. மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அன்புமணி அவர்களே, ஒட்டு கேட்பதை உங்கள் தந்தையோடு வைத்துக் கொள்ளுங்கள். எங்களிடத்தில் நாங்கள் செய்த திட்டங்களை தயவு கூர்ந்து நீங்கள் திரித்து பேசாதீர்கள். வாருங்கள், நாளை காலை வாருங்கள். நீங்களும் நானும் மட்டுமே போப்போம். எத்தனை செக் டேம் கட்டியிருக்குன்னு கொண்டு போய் காட்டுறவாங்க. தயவு செய்து திரித்து பேசாதீங்க. நான் காட்ட தயாரா, வர தயாரா? செக் டேம் என்பது ஏதோ ஜி பூம் வா செட்டிங் கிடையாது. ஒரே நாளில் கட்டக்கூடியது செக் டேம் கிடையாது. நாங்கள் செய்த சாதனைகளை பற்றி அவர் குறை சொன்ன காரணத்தினால் செக் டேம்களை கட்டி இருக்கின்றோம். நாங்கள் காட்ட தயார். அவர் வர தயாரா என்பதை மட்டும் அவர் பதில் சொன்னால் போதும். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.